விமர்சன உரைகளின் இறுதியாக பெருநெஞ்சன் சிறுகதை தொகுப்பு குறித்து ஆய்வறிஞர் பல அதியமானவர்கள் தனது விமர்சனத்தை வழங்குவார்கள். ஆய்வறிஞர் பல அதியமானவர்கள் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தமிழக வரலாற்று ஆளுமைகள் மற்றும் நிகழ்வுகளை ஆவணங்களின் வழியாக ஆராய்ந்து எழுதி சிறப்புடைய ஆய்வாளர். திராவிட இயக்க பார்வையுடன் வரலாற்றை அணுகும் இவர் சுதந்திர போராட்ட வீரர் ஜார்ஜ் ஜோசப் போன்ற மறைக்கப்பட்ட ஆளுமைகளையும், சேரன் மகாதாவி குருகுல போராட்டம், வைக்கம் போராட்டம் போன்ற முக்கிய வரலாற்று நிகழ்வுகளையும் வெளிச்சமிட்டவர். சின்ன குத்தூசி நினைவு அறக்கட்டளை விருது பெற்ற இவர் கு. அழகிரிசாமி கதைகளின் பதிப்பாசிரியராகவும் பாரதி ஆய்வாளராகவும் பரிச்சயமானவர். இவரது முக்கிய நூல்களில் அறியப்படாத ஆளுமை, சுதந்திர போராட்ட வீரர் ஜார்ஜ் ஜோசப், சேரன் மாதேவி குருகுல போராட்டமும் திராவிட இயக்கத்தின் எழுச்சியும், தீஜா ரங்கநாதன் சக்திவை திருகோவிந்தன் உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவை. அன்னாரை விமர்சன உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். தோழர்களுக்கு மாலை வணக்கம். நான் எழுதுகிற தொடருக்கு 4 மெயில் தான் வருது அப்படின்னு ஸ்ரீராம் சொன்னார். 4 மெயில் வரலாம், அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கொஞ்சமும் சந்தேகப்பட வேண்டாம். மயில்கள் அகவும் காலம் அப்படிங்கிற ஒரு பெருநிலம் அப்படிங்கிற ஒரு தொடர் அவர் எழுதிட்டு வர்றாரு. அதில் சமீபத்தில் முந்தானேத்தோ பூனாகம் பற்றி பூனாகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒன்று உண்டா அப்படிங்கிறது பற்றியான ஒரு சந்தேகமும் நமக்கு உண்டு. அப்படி ஒரு பூனாகத்தை ஒரு ஆள் காமிக்கிறான். 2 பூனாகம் 3 பூனாகம் இருந்தது சார், 1 போயிடுத்து, 2 தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி மறுபடியும் இவர் நல்லா பார்க்குறதுக்குள்ளே எடுத்து மறுபடியும் அந்த டப்பாவுக்குள்ளே போட்டுடுறான். இதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் எழுதியிருந்தார். அப்படி ஒரு பூனாகம் இல்லை, நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு இன்னொரு எழுத்தாளர் இவர்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எழுதுகிறார். இப்படி நாங்களும் படிக்கிறோம் சார், எல்லோரும் படிக்கிறாங்க. அதுக்காக அவர் இது பண்ண வேண்டாம், எழுதிக்கிட்டே இருக்கட்டும். வெறும் லைக்ஸ் மட்டும் இல்லை, எழுதிக்கிட்டே இருக்கட்டும், மகிழ்ச்சி. அப்புறம் அவர் சொன்னது மாதிரி, ஸ்ரீராம் சொன்னது மாதிரி, ப்ரொஃபஸரே சொல்லிட்டு போயிட்டார் பல விஷயங்களை. எனக்கு இலக்கிய பரிச்சயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோவன்ரியிலேருந்து சாயு நாற்காலியிலேருந்து எல்லாத்த பற்றியும் சொல்லி ஜார்ஜ் ஜோசஃபை அதில் சொல்லிட்டார். அப்புறம் அவர் சொன்னது மாதிரி தான் ஜார்ஜ் ஜோசஃபோட நடை இருக்குது இல்லைங்களா, அதுதான் மொழி நடை, அதுதான் சிறப்பு. அதை ஸ்ரீராம் நவீன மொழி நடை அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஏறக்குறைய எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் இந்த பெருநெஞ்சனை வச்சுக்கிட்டு அதே கருத்துக்களை தான் நான் பெருநெஞ்சனை வச்சுக்கிட்டு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே கருத்துக்கள் திருப்பி அதை தான் பேச முடியும். அதை தான் நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஜார்ஜ் ஜோசப் என்கிற ஜார்ஜ் இம்மானுவேல், அவரோட இயற்பெயர் ஜார்ஜ் இம்மானுவேல், 28 வயது இளைஞர். இதுவரை 2 சிறுகதை தொகுப்புகளை கொண்டு வந்துள்ளார். 2023 எமரால்டு, 2024 பெருநெஞ்சன், 24 பெருநெஞ்சன் வந்தது, இப்போது 25 ஆயிடுச்சு. இந்த ஓராண்டில் மேலும் 10 கதைகளை அவர் எழுதிவிட்டதாக அவர் நண்பர்கள் பொறாமைப்படுகிறார்கள். இன்றைக்கு ஜெராக்ஸ் எடுக்கும் வேகத்தில் மொழிபெயர்ப்புகள் செய்யப்படுகின்றன. ஜெராக்ஸ் எடுக்கிறது கூட கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே மொழிபெயர்ப்பு வந்துடுது. நேற்று வந்த புஸ்தகம் இன்றைக்கி மொழிபெயர்ப்பு ஆகிடுது. அது எப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட்னு போட்டு உடனே வந்ததை ஒரு சும்மா அப்படி பார்த்து அது புஸ்தகமாக வந்துடுமோ அப்படின்னு. ஒரு டிரான்ஸ்லேஷனை நீங்கள் மூலப்பிரதியோட ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் வரும் பட்சத்தில் அது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மொழிபெயர்ப்புலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவரும் 2 மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. இஸ்மாயில் பூனையில் இல்லா உலகம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எருமை சீமாட்டி அப்படிங்கிற பெயரில் பெருமாள் முருகனோட சிறுகதையில் தேர்ந்தெடுத்த சிறுகதைகளை தொகுப்பாக்கி இருக்கிறார். அது தவிர இதெல்லாம் எழுதுறது, பேசவும் கூட செய்கிறார். CM முத்துங்கிற ரொம்ப பிரபலமாகாத ஆனால் நல்ல எழுத்தாளர், அவரை பற்றி பேசியிருக்கிறார். வாமு கோமுவை பற்றி, அவருடைய படைப்புகள் பற்றி பேசி வருகிறார். இதை தவிர PhD ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்கிறார். ஆமாம், ஓய்வு வேலையில் இதெல்லாம் எழுதுறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஓய்வு வேலையில் இதெல்லாம் எழுதுறாருன்னு நினச்சிங்க. ஓய்வு வேலையில் ஆராய்ச்சியும் பண்ணுறார். அப்படித்தான் இவர் இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
இந்த இந்த பற்றி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு 28 வயது இளைஞர் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். 28 வயசு தான், அதுக்குள்ளே இவ்வளவு பணிகளை, 2 சிறுகதை தொகுப்பு, 2 நாவல் மொழிபெயர்ப்பு, இன்னும் கதைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் வந்து அந்த சுறுசுறுப்பை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து ஸ்ரீராம் போல் வந்து புனைவு எழுத்தாளர் கிடையாது. புனைவு பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து தகுதியும் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆராய்ச்சியிலும் புனைவல்லாத எழுத்துக்களிலுமே மூழ்கி கிடக்கிற நான் ஜார்ஜ் ஜோசப்பின் அழைப்பை தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் புனைவெழுத்தை பற்றி பேசும் தகுதி பற்றி அல்ல, வருங்காலத்தில் ஒளிரப்போகிற நட்சத்திரங்களை சென்னைக்கு அறிமுகப்படுத்தும் ஆர்வம் பற்றித்தான். தமிழியல் துறை ஆய்வாளர்களை பற்றி ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் உண்டு. உங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றியான ஒரு நல்ல மதிப்பு வந்து தமிழ் இலக்கிய உலகத்தில் கிடையாது. அது சொல்கிறதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. ஆனால் அப்படி முழுதாக நீங்கள் வந்து தமிழ் ஆராய்ச்சி பண்ணுறவங்கள அப்படி முழுவதுமாக ஒதுக்கி விட முடியாது. சில பேர் இருக்கிறார்கள், வயதுக்கு மீறிய திறமையுடன் சில இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவர் வந்து ஜார்ஜ் ஜோசப், இன்னொருத்தவர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு தம்பி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாரு, இன்னொரு தம்பி திராவிட பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாரு, இன்னொரு இவங்கெல்லாம் கூட புத்தகங்களால் வெளியிட்டு, நான் பேர் சொல்லாதையே உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு. இன்னொரு தம்பி இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் எழுதுகிறான். இலக்கணம்லாம் தெரியுது, நல்ல இலக்கணம்லாம் தெரியுது, ஆனால் அவன் எழுதுறது புரியுது. அது ரொம்ப எழுதுறது புரியுது, தெளிவாக வேறு இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லா எழுதுகிறான், நல்லா பண்ணுறான். அப்புறம் விழிப்போட வேறு இருக்கிறான். பெரிய அறிஞர்கள் எழுதுகிற புத்தகத்திலே வந்து ஃபேக்சுவல் எரர்லாம் கண்டுபிடிக்கிறான். இந்த 25, 26, 28 வயசில் இருக்கிற இது மாதிரியான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து கண்டு மகிழ்ச்சி அடைகிறது தான். மற்றபடி பெருங்கூட்டம் அப்படி இல்லை. மரத்தில் ஏறாத, கரண்ட்டு கம்பத்தில் ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இறங்கு அப்படின்னு, கிரீஸ் தடவுற பேரிகார்டை தாண்டாத அப்படின்னு நாம் வந்து கத்தற வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. பெருங்கூட்டம் அப்படித்தான் இருக்குது. ஆனால் இதுபோல் நம்பிக்கையை ஊட்டுகிற சில இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த வெளிச்சத்தை நாம் வந்து பரப்புனா அது மாதிரி நாம் வந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டாம், கற்றுக்க வேண்டிய தேவை குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நாம் வந்து அப்படி பண்ணுறதில்ல. அப்படி ஏதாவது பண்ணாலும் இது மாதிரி ஒரு 15 பேர் தான் வராங்க. ஆனால் இதுலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்ருதி டிவி இருக்குது, அது பல பேர்கிட்ட கூட்டுன்னு போய் சேர்த்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையை தான் நம்ம எடுத்துக்கணும், வேறு வழியில். இன்றைக்கி வந்து சென்னையில் 2 முக்கியமான கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஜலபதி புஸ்தகத்தோட அந்த காலத்தில் காஃபியிலையோட இங்கிலீஷ் வெர்ஷனோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் இன்றைக்கி வெளியேறுது. அங்கே ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அப்புறம் அகஸ்தியருங்கிற புரளி அப்படின்னு அப்பண்ணசாமி எழுதின புஸ்தகம் இருக்குது. இதனால் இந்த கூட்டம் குறைவாக இருக்குது. இல்லைன்னா இந்த கூட்டம் வந்து இன்னும் என்னுடைய நண்பர்களே கூட அங்கே போயிட்டாங்க. இதுதான் சுருதி டிவியில் வருமே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த கூட்டங்களுக்கு போயிட்டாங்க. அது இன்னொரு கூட்டம். ஓ, அதனால தான் இப்போ கூட்டம் குறைவாக இருக்குது. நீங்கள் வந்து சென்னைக்காரங்களை இப்படி குறைவாக நீங்கள் நினச்சிடாதீங்க, வருவாங்க. அது அதனால் இந்த மாதிரியான ஒரு ஒலியை பரப்புகிற அந்த நோக்கத்தில் தான் நான் வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் ஜார்ஜ் ஜோசப்போட 2 சிறுகதை தொகுப்புகளில் 2ஆவதாக வந்த பெருநெஞ்சன் பற்றி தான் நான் பேச போகிறேன். இதை வந்து நான் பிப்ரவரியிலே, இந்த 25 பிப்ரவரியிலே ஒரு முறை முழுசாக படித்தேன். இப்போது மறுபடியும் இந்த கூட்டத்துக்காக மறுபடியும் படித்தேன். அப்புறம் முதல் தொகுப்பில் வந்து முதல் கதையாக இருக்கிற அந்த விருட்ச பறவை, அந்த கதையை வந்து நான் முன்னாடியே எமரால்டு அப்போ வந்தபோதையே நான் அதை படிச்சிருந்தேன். மற்ற 15 கதைகளும் இப்போ தான் நான் படித்தேன் மறுபடியும். அப்புறம் 1966 கல்கியில் ஒரு சிறுகதை போட்டி நடத்தினாங்க. அந்த சிறுகதை போட்டியில் நடுவராக வந்து அழகிரிசாமி இருந்தார், அழகிரிசாமி இருந்தார். அப்புறம் தீப நடராஜன் இருந்தார். அப்புறம் கல்கி ராஜேந்திரன் இருந்தாங்க, பிஎஸ் ராமையெல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த கதையில் போட்டிக்கு வந்த கதையெல்லாம் படிச்சுட்டு அழகிரிசாமி டைரியில் ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்கிறாரு. என்னென்னா, இரவில் போட்டி சிறுகதைகளை படித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு கதையையும் படித்து முடிப்பதற்குள் ஏதோ மலையை புரட்டுவது போல இருக்கிறது. எவ்வளவு மோசமாக வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத அசட்டு கற்பனைகளை பொருளாக வைத்து கதைகள் எழுதுகிறார்கள் பிரபலம் பெற்றிருக்கும் ஆசாமிகள்.
போட்டிக்கு வந்ததில் பிரபலமானவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட கதை இந்த லட்சணத்தில் இருந்தது அப்படின்னு அவர் டைரியில் எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஜார்ஜ் ஜோசஃபோட கதைகளை படிக்கும்போது எனக்கு மலையை புரட்டுறது மாதிரியான சிரமங்கள்லாம் இல்லை. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு தெருவை பார்க்குறது மாதிரி, ஒரு மருத்துவமனையை பார்க்குறது மாதிரி, ஒரு பேருந்து பயணத்தில் பக்கத்து சீட்டில் பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது மாதிரி அவ்வளவு இயல்பாக சாதாரணமாக இருக்குது. ஒரு நூலகம், தேநீர் கடை, பேருந்து பயணம், இப்படி பெரும்பாலும் அவர் பார்த்த காட்சிகளை தான் அவர் சொற்களாக்கி இருக்கிறார். காட்சிகளை அவர் சொற்களாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஜார்ஜ் ஜோசப் அளவில் சிறிய சிறுகதையிலேயே எழுதுகிறார். அதிலும் தெளிவுக்காக 1, 2, 3 என்று பகுப்புகள் வேறு. குறுநாவலோ என்று சந்தேகிக்கும் அளவு சிலரை போல கதையை நீட்டுவதில்லை. யாருன்னு சொல்ல வேண்டாம். சில கதைகள்லாம் அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பிறகு ஒரு இரவெல்லாம் எத்தனை பக்கம் ஆனால் படிக்க முடிகிற கதை தான். செந்தில்குமார்லாம் எவ்வளோ பெருசாக எழுதுறாரு, படிக்க முடியுது தான். நான் படிக்க முடியலன்னு சொல்ல வரல. அதே போல் இவர் எழுதலை அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஒரு சிறிய சிறுகதைகளைத்தான் அவர் எழுதுகிறார். அப்புறம் ரொம்ப சின்ன கதையும், குறுங்கதைன்னு சுஜித் எழுதுகிறார்ல, அந்த அளவுக்கு சின்ன கதைகளும் இல்லை. இது குறுங்கதைக்கும் பெருஞ்சிறுகதைகளுக்கும் நடுவில் அமைகிற சிறிய சிறுகதைகளை தான் அவர் எழுதுகிறார். அதிகபட்சம் 10 பக்கம் அதுக்குள்ளே கதையை எழுதி அவர் முடிச்சிடுறாரு. அதே போல் கதை தலைப்புகளும் ஒரு சொல் அல்லது 2 சொல், அதுக்கு மேலே எந்த தலைப்புகளும் இல்லை. அப்புறம் இந்த தலைப்புகளை அவர் தேர்ந்தெடுக்கிற விதம் கூட பார்த்திங்கன்னா, அவருக்கு தமிழாராய்ச்சி தான் செய்கிறார். ஆனால் அதுக்காக தமிழ் பேரில் பெரிய ஒரு பற்று அப்படிங்கிறது அல்லது மற்ற மொழிகளை அப்படி பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் பேதாபேதமே அவருக்கு கிடையாது. தன்னோட முதல் தொகுப்புக்கு அயல் மொழியில் எமரால்டு அப்படின்னு பெயரிடுகிறார். 2வது தொகுப்புக்கு தமிழில் பெருநெஞ்சன் என்று பெயர் சூட்டுகிறார். சிறுகதையின் தலைப்பு தான் எமரால்டு. ஆனால் கதைக்குள்ளே பார்த்திங்கன்னா அது மரகதமாகவே ஜொலிக்குது. எல்லா இடத்துலையும் மரகதம் பச்சை அப்படி தான் எழுதுகிறார். தலைப்பு மட்டும் எமரால்டுன்னு வைக்கிறார். அப்புறம் சம்ஸ்கிருதம் கலந்த தமிழ், பழந்தமிழ், ஆங்கிலம் என அவரது கதை தலைப்புகள் பல்வகை. பெருநெஞ்சனில் இடம்பெற்றிருக்கிற கதைகளின் தலைப்புகளை மட்டும் நான் படிக்கிறேன். அச்சிறை கிழவன். ஆனால் அச்சிறை கிழவனை யார் படிக்கும்போதும் கொஞ்சம் ஒரு தயங்கி தான் படிப்பாங்க. எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சிரைன்னு தான் எங்களுக்கு வரும். போட்டு இஞ்சு தான் வரும், அச்சிரைன்னு வராது. அது யூசேஜ் கிடையாது. முரட்டாவேசம் போல் இவர் அந்த மாதிரி ஒரு மொழியை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறார். மொழியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகாமல் மொழியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது. மொழியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அது உங்களை எங்கெங்கேயோ இழுத்துட்டு போயிடும். மொழிக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே போனவர் தான் கவிதாச்சரன். இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா அது மொழி அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிடும். அவர் எங்கேயோ போயிடுவார். அவர் சொல்ல வந்த விஷயத்தையே விட்டுட்டு எங்கேயோ போயிடுவார். அதனால் மொழியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும். எழுத்தை ஆளுபவனாக அவன் இருக்கணும். எழுத்து அவனை ஆள்றக்கூடாது. அதில் ஜார்ஜ் ஜோசப் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாருங்கிறதுக்கு அந்த தலைப்பே ஒரு உதாரணம். பெருநெஞ்சன் அடுத்த கதை பேர். உபதேசியார், பட்டயம், அந்தணன், சாட்சிகள், நிர்த்தூளி, ஷோபி, நெடி, இதெல்லாம் இந்த பெருநெஞ்சனில் இருக்கிற தலைப்பு. இதில் கூட நான் சொன்ன கருத்தோட முழு அடையாளங்கள் அதில் குறைவாக தான் இருக்குது. முதல் தொகுப்பு சொன்னேன்னா நான் சொன்னது முழுமையாக நீங்கள் ஏற்றுக்க முடியும். எமரால்டின் தலைப்புகளை சொல்லுகிறேன். விருட்சப்பறவை. விருட்சமும் பறவையும் சேரது ரொம்ப சிரமம். சம்ஸ்கிருதமும் இந்த தமிழும் ஒரு மரத்து பறவைகள் அப்படிங்கிறது தான் யூசேஜ், வழக்கமான இது. கப்பர் பறவை உண்டு. கப்பர் பறவைன்னு ஒரு பறவை உண்டு. அந்த பறவை 400 மைல் 500 மைல் நிற்காமல் போயிடும். அவ்வளோ தூரத்தை அது கடந்து போகும். அப்படி ஒரு பறவை உண்டு. அப்புறம் கப்பர் பறவைன்னு நம்ம தமிழ் இலக்கியத்தில் ஒரு ஓமை உண்டு. அது என்னென்னா, ஒரு கப்பலில் ஒரு பறவை மாட்டிக்குது. அது வேறு எங்கேயுமே போயிட முடியாது. கொஞ்சம் தூரம் பறக்கும், மறுபடியும் அந்த கப்பலுக்கு தான் வந்துடணும். மறுபடியும் போகும், கொஞ்சம் தூரம் அந்த மறுபடியும் அந்த கப்பலுக்கே தான் அது இருக்கணும். அந்த கப்பல் கரையை அடையிற வரை அதற்கு வேறு ஒரு இடம் அதுக்கு கிடையாது. அது ஒரு மனநிலை. அது ஒரு மனநிலையை விவரிப்பு. அதுக்கு கப்பர் பறவைன்னு ஒரு ஓமையை பயன்படுத்துவாங்க. இது விருட்சப்பறவை. அப்புறம் எமரால்டுன்னு ஒரு கதையோட பேர். செலீன், நூலகவாசிகள், தேவகணங்கள், மங்கி கேட்ச், மம்மர், சிற்றப்பன், தீசிஸ்,
தீசிஸ்னதும் ஒன்று எனக்கு தெரியும்ட்டார். ஐயா நான் காப்பிலாம் அடித்தது இல்லைங்கய்யா. தீசிஸ், பலகனி, ஜன்னல், பலகனி, ஓலை, வாள், நறுமண தைலம், ஆணி, நாசரேத் இல்லம், அழல், இப்படி சம்ஸ்கிருதம் கலந்த தமிழ், பழந்தமிழ், ஆங்கிலம் என அவரது கதை தலைப்புகள் அமைந்திருக்கின்றன. இதில் எமரால்டு, செலீன், மங்கி கேட்ச், தீசிஸ், ஷோபி இதெல்லாம் ஆங்கில தலைப்பு அல்லது ஆங்கிலம் கலந்த ஒரு தலைப்பு தான். அப்படி வைக்கிறவர் மம்மர் அப்படிங்கிற அந்த பழந்தமிழ் சொல்லையும் அவர் பயன்படுத்துகிறார். மம்மர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நவீன இலக்கியவாதிகள் அந்த சொல்ல கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இது பழந்தமிழ் சொல், நாலடியாரில் வர்ற ஒரு சொல், தேவாரத்தில் வர்ற சொல். ஆமாம், திருக்குறளில் இருக்கும். மம்மர் அறுக்கும் மருந்துன்னு நாலடியாரில் ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. கல்வியை மம்மர் அறுக்கிற மருந்து அப்படிங்கிறாங்க. இங்கே மம்மர் அப்படிங்கிற மம்மரை அறுக்கிற மருந்து கல்வி, அதுதான் பாட்டு. அதுதான் அதை கல்வியோட சிறப்பு, அதை பற்றி தான் அந்த முதல் 3 வரிகள் அதை சொல்லுது. அப்போது மம்மர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அறியாமை அப்படிங்கிறது முதற் பொருள். வேறு என்னென்ன பொருள்கள்லாம் அதுக்கு உண்டு அப்படின்னு பார்க்குற போது அறியாமை அப்படிங்கிற பொருள் உண்டு. மயக்கம், துன்பம், டிஸ்ட்ரெஸ், சாரோ, அஃப்ளிக்ஷன், டெல்யூஷன் அப்படிங்கிற பொருள்களை நம்மளோட அகராதி, லெக்சிகன், பேரகராதி இது எல்லாமே கொடுக்குது. சரி, இந்த மம்மர் அப்படிங்கிற இந்த இதில் எந்த பொருளில் இந்த கதையில் ஜார்ஜ் ஜோசப் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னு யோசித்தா, அந்த மம்மருங்கிற கதை என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாத்தா இறந்துடுறார். இறந்து போன தாத்தாவோட நண்பர்களை இவன் இந்த கதை சொல்லி போய் பார்க்குறார். கதை சொல்லிங்கிறது ஏறக்குறைய அவர் சொன்னது மாதிரி அந்த பால்ய கால ஜார்ஜ் ஜோசப், கேபாங்கிற பேர் தான் அந்த கதை பூரா வராரு. பல கதைகளில் கேபா வராரு, இன்னொரு கதையில் ஜெர்சியா அது மாதிரி வரார். இதெல்லாம் இவர் தான், ஜார்ஜ் ஜோசப் தான். இவர் அந்த மற்ற தாத்தாவோட 2 நண்பர்களை போய் அவர் பார்க்குறார். போய் பார்த்து துக்கத்தை பகிர்ந்து விட்டு வருகிறான். இதுதான் கதை. மம்மர் என்று ஏன் பெயர் வைத்தார்? அறியாமை இந்த கதையில் எங்கும் இருப்பதாக எனக்கு பிடிபடவில்லை. வாழ்க்கை நிலையாமை என்கிற அறிவு இந்த பேரனுக்கு இல்லை என்றும் கருத முடியாது. பேரன் தெளிந்த நல் அறிவுடன் தான் இருக்கிறான். இந்த கதையில் மயக்கம் வரும் இடமும் எனக்கு தெரியவில்லை. கதையில் வரும் 3 தாத்தாக்களும் ஒரு பேரனும் எதிலும் மயங்குவதும் இல்லை. பெரும் துன்பமும் கதையில் இல்லை. டிஸ்ட்ரெஸ் என்கிற வேதனையா, சாரோ என்கிற மனத்துயரமா, அஃப்ளிக்ஷன் என்கிற பேரிடரா, டெல்யூஷன் என்கிற மருட்சியா, எந்த உணர்வால் பேரன் அலை உருகிறான் தெரியவில்லை. கதாசிரியர் எதையும் சொல்வதில்லை. ஆனால் வாசகன் எதையும் எழுதி கொள்ளும்படி ஒரு வெள்ளை காகிதத்தை கதையில் படர விட்டிருக்கிறார். வாசகன் அதில் மம்மருக்கான பொருளை எழுதி கொள்ளலாம். இப்படியாக எமரால்டில் அமைந்திருக்கிற பல கதைகளையும் பற்றி என் வாசக அனுபவத்தை சொல்ல முடியும். அதை ஸ்ரீராம் சொல்லிவிட்டார் என்பதனால் நான் இனி பெருநெஞ்சனுக்கு செல்கிறேன். சென்ற ஆண்டு ஒரு நாள் பெருநெஞ்சனை முகநூலில் நான் வெளியிட வாய்ப்பளித்தார் நண்பர். அவரது இந்த 2வது சிறுகதை தொகுதியில் 9 சிறுகதைகள் உள்ளன. சீர்மை வெளியிட்டிருக்கிறது. உவைஸ் அகமது செம்மையாக்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். அட்டையை வடிவாக அமைத்தவர் அஸ்வத் சாரியத். நூல் பற்றிய உடன்பாடான அல்லது முரண்பாடான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள QR கோடுடன் ஒரு வாய்ப்பை தந்துள்ளனர். அதில் ஏதாவது பதில் வருதா? ஒன்றும் வராது. மின்னஞ்சலுடன் புலனை ஏற்பாடும் கூட செய்துள்ளனர். இவை புதிது, இவை நன்று. ஆனால் இதை நீங்கள் வரலங்கிறதுக்காக விட்டுற வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து அதை செய்யுங்க. பெருநெஞ்சனின் பின்னட்டை நூலின் பின்னட்டை குறிப்பு நூலின் கதைகளை இப்படி அறிமுகப்படுத்துகிறது. மானுட மனங்களின் தத்தளிப்புகளை, கீழ்மைகளை, உறவு சிக்கல்களை, மதம்சார் போலித்தனங்களை, பிறழ்வுகளை,
குழந்தை பருவத்தை, அதன் குரூரங்களை என எல்லாவற்றையும் இயல்பாய் அணுகி தற்காலத்தையும் வரலாற்றையும் கவித்துவமாகவும் நுட்பமாகவும் காலத்துக்கு ஏற்ற புனைவு மொழியால் வாசிப்பவரின் மனத்துக்குள் கடத்தி செல்லும் வல்லமை கொண்டவை. எவ்வளோ நீண்ட வாக்கியம் போலங்க. மரமிலடிகள் கூட இவ்வளோ நீண்ட வாக்கியத்தை எழுதலை. பிளர்புங்கிறது வந்து சின்ன சின்னதாக இருக்கணும் வாக்கியம். பிளர்புங்கிறது வந்து இலக்கிய வாசகனுக்கு கிடையாது. இலக்கிய வாசகனுக்கு கிடையாது பின்னட்டை குறிப்பு. பின்னட்டை குறிப்புங்கிறது புக் ஃபேரில் ஒவ்வொரு கடையாக திரும்பி 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 பல கடைக்கு 10 நிமிஷத்தில் பார்க்குறான் பாருங்க, அவனுக்கு அவன் வந்து அந்த புத்தகத்தை வாங்கிறதுக்கு அவனை பிடிச்சி இழுக்கணும். அதுக்கேற்றது மாதிரி வாக்கியங்கள் வந்து சின்ன சின்ன வாக்கியங்களாக இருக்கணும். பாரதி சொன்னது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வாக்கியங்களை, ஆனால் அந்த புத்தகத்தோடது எல்லாத்தையும் சொல்லிடணும். இங்கே புத்தகத்தை எல்லாத்தையும் சொல்கிறது இருக்குது இந்த பிளர்பில், ஆனால் சின்ன சின்ன வாக்கியமாக இருந்தால் வாசகனை அப்படியே ஃபேரில் வந்து கடையாக போயிட்டுருக்கா பாருங்க, அவனை பிடிச்சி இழுக்கிறது மாதிரி சின்ன வாக்கியங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கதைகளை பற்றி தான் அது முழுக்க சொல்லுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை தான் சொல்லுதா அப்படிங்கிறத தான் என்னோட கட்டுரையில், என்னுடைய இந்த உரையில் நான் பார்க்குறேன். முதல் கதை போல், நூலகத்தில் சந்தித்து காதலில் விழுந்தது ஒரு ஜோடி. படிப்பதையே பிரிய வாழ்க்கை என்று தேர்ந்தெடுத்து கொண்டவன் காதலன். அவனது வாழ்க்கை பாட்டை பார்த்து கொள்ளுபவள் காதலி. அப்படி ஒரு காதலி இருந்தால் நம்மளும் இருக்கலாம். ஆனால் இல்லை, நாமளே நம்ம வாழ்க்கை பாட்டை பார்த்துக்க வேண்டியிருக்கு. கதை இலக்கிய வாசிப்பை கிண்டல் செய்கிறது, பைந்தமிழ் பேச்சை பகடிக்குள்ளாக்குகிறது, மாநில அரசை குத்தி கிழித்து மேலரசை, அப்படி தான் அவர் சொல்கிறாரு, அப்படித்தான் கதாசிரியர் குறிக்கிறார். செல்லமாக தட்டி கொடுக்கும் மின்னிதழ் எழுத்தாளனின் வேஷத்தை கலைக்கிறது, வேஷ பிராமணனுக்கு மாதா மாதம் பணம் அனுப்பி ஏமாந்ததை சொல்கிறது. ஆனால் அவர் எவர் பெயரையும் சொல்லாமல் கேலி செய்கிறது கதை. ஏன் தன்னையே கூட கேலி செய்து கொள்கிறது கதை. ஆனால் பைந்தமிழ் பேச்சாளனை மட்டும், அவன் தான் ஏமாந்தவன், பைந்தமிழ் பேச்சாளனை மட்டும் கவுந்தலை நா செந்தலன் என்றொரு சிம்மக்குரலோன் என்று வாசகர் உணருமாறு வெளிப்படுத்துகிறார். மற்ற இருவர் யார் யார்? மின்னிதழ் எழுத்தாளனும் அந்த வேஷபிராணனும் யார்? நீங்கள் தான் கதையை படித்து தெரிஞ்சுக்கணும். சொல்ல மாட்டார், சொல்லலை ஜார்ஜ் ஜோசப். வாசகனை உயிர்த்துணர விட்டிருக்கிறார். இப்படியாக கீழ்மைகளை கிண்டல் செய்யும் கேலி சித்திரமாக கதை உருப்பெறுகிறது. கீழ்மைகளை பற்றி பேசுகிறது கதை என்று சொன்னார்களே, அந்த வகையில் வரும் கதை அச்சிறை கிழவன். அப்புறம் இன்னொரு கதை, சாலையோரத்து அனாதை குடும்பத்து ஏதிலி பையனை இன்னொரு ஏழ்மையாளன் பாதுகாக்க முனைவதை சொல்கிறது அடுத்த கதை. அதுதான் பெருநெஞ்சன். இதை பற்றி சுஜித் வந்து திருச்சி ரேடியோவில் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. அந்த அனாதை குடும்பத்தை முதல் நாள் சுற்றி சுற்றி வந்த கதை சொல்லியோ சூழலை தன் சிற்றின்பத்திற்கு பயன்படுத்த நினைத்தது போல தெரிந்தது. அப்படி இல்லைன்னு சுஜித் நினைக்கிறாரு, நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா எழுத்தாளனுக்கு அப்படி நான் வாசகனுக்கு அப்படி நினைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் நண்பருங்கிறதால அப்படி இல்லைன்னு நீங்கள் எழுதியிருக்கலாம். நண்பர் அப்படி நடக்காமல் இருக்கலாம், ஆனால் எழுத்தாளனை நம்பிடாதீங்க. நண்பரை நம்பலாம், எழுத்தாளன் நம்பாதீங்க. அவன் பல விஷயங்களாக அதில் புதைச்சி வச்சுருப்பான், கால ஓட்டத்தில் அது புரியும். அதனால் அந்த சூழலை தன் சிற்றின்பத்திற்கு பயன்படுத்த அந்த கதை சொல்லி நினைத்தது போல எனக்கு தெரிந்தது. ஆனால் அருள் உள்ளம்தான் வெற்றி பெற்றது. ஏழ்மையாளன் பெருநெஞ்சனாகிறான். இது மானுட மனத்தின் தத்தளிப்பை காட்டுகிற கதை என வகைப்படுத்தி கொள்ளலாம். கதை சொல்லியாக காட்டப்படும் படித்தவனின் மனத்தின் தத்தளிப்புகள் கதையில் நன்றாக வெளிப்படுகிறது. படிக்காத பையனின் கருணை உள்ளம் எந்த தத்தளிப்புமின்றி உதவி செய்துவிட்டு இயல்பாக செயல்படுகிறது. படிக்காத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று திருச்சி தாயுமானவரின் கூக்குரல் என் மனத்தில் எதிரொலிக்கிறது. அடுத்த கதை, தேவன், பாதிரியார், உபதேசியார், மக்கள், இப்படி தானே அந்த வரிசை, தேவாலய வரிசை அப்படி தானே இருக்கும். அந்த வரிசையில் மூன்றாவதாக வருகிற உபதேசியார் இரண்டாவதாக மேலே நிற்கும் பாதிரியாரை கைக்குள் போட்டுக்கொள்ள, வழக்கமாக நடக்கிறது தான், நான் மேலே இருக்கிற ஆஃபீஸரை கீழே இருக்கிற ஒரு கைக்குள்ளே போட்டுக்கிறது. அந்த மாதிரி உபதேசியார் வந்து பாதிரியாரை கைக்குள்ளே போட்டுக்கிறார். அதுக்கு என்னென்னா, பாதிரியாருடைய பால் உறவு பிறழ்வை இவர் வந்து பயன்படுத்தி கொள்கிறார். தன் கணவரான உபதேசியாரின் பிறழ்வால் கேடடையும் அவரது மனைவி தன் பிறழ்வால் திருப்தி தேடிக்கொள்கிறாள்.
பிறழ்வுகளை சொல்லுகிற கதை என பின்னட்டையில் சொல்லுகிற வகைப்பாட்டில் உபதேசியாரை சொல்லலாம். சரி, எல்லோரும், அதாவது மூவரும், இந்த கதையில் வர மூவரும் ஏதோ எப்படியோ ஒரு வகையால் திருப்தி உறுகிறார்கள். நமக்கு என்ன போச்சு? நீங்கள் கட்டிய குடும்பமும் மத அமைப்பும் நீங்கள் கட்டியபடி தான் இருக்கிறதா? கட்டினாங்களா? அவங்க இஷ்டப்படி தான் இன்றைக்கி இருக்கா? யாரோ கட்டினா அதுபடி தான் இன்றைக்கி இருக்கா? எல்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் எதுக்கு பழசையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. கட்டியபடி தான் இருக்கிறதா? இல்லை தானே. அப்படி இருக்க இவற்றை பிறழ்வுகள் என இன்னும் எவ்வளவு காலம் சொல்லி கொண்டிருக்க போகிறோம் என்று கேட்க தோன்றுகிறது. அவர்களிடத்தில் உங்களை வைத்து ஒரே ஒரு நிமிடம் பாருங்கள். இது அந்த கதை, உபதேசியார். அடுத்த கதை, ரவிதாசன் என்றொரு கிறிஸ்தவ ஊழியர். அவரை மருத்துவமனையில் கவனித்து கொள்ளும் இருவரில் ஒருவர் கதை சொல்லி, மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மாற்று மதங்களை சேர்ந்தவர்களுடன் மதம் பற்றி உரையாடல் நிகழ்த்துகிறார் ரவிதாசன். இதுதான் கதை. பேசப்படும் விஷயங்களை காட்டிலும் பேசப்படும் முறை கதையாக உருவாகிவிட்டது. சுவாரஸ்யமாக இருக்கிறது. இவ்வளவு குறைந்த வயதில், அது அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியம் எனக்கும் கதைக்குள்ளே இருக்குது. அவரை பற்றி, ஜார்ஜ் ஜோசப் பற்றி நான் நினைத்து கொள்கிறேன். இவ்வளவு குறைந்த வயதில் இப்படி எழுத முடிவது நிச்சயம் சாதாரண நிகழ்வில்லை. கேபாவுக்கு பாராட்டுக்கள். பின்னட்டை குறிப்பில் மதம்சார் போலித்தனங்கள் என்று வரும் குறிப்பு இக்கதையை வைத்துத்தான் பிறந்திருக்க வேண்டும். அதில் ஒரு வசனம், தம்பி, நம்ம எப்பவும் பேசி பேசி தோக்கணும், அறிவு வயப்படணும், அவமானப்படணும், வெளிப்படுத்தி சிரிக்கணும், பேசாமலே நின்றுட்டா நான் என்னத்தான் என் மனசில் வச்சுக்கிட்டு செத்தேனே தெரியாமல் போயிடுமே என்று ஒரு பாத்திரம் பேசுகிறது. ஒரு வகையில் புனைவு பற்றி நான் பேச ஒப்புக்கொண்டது கூட இதுதான் காரணம். இந்த உரையாடலை படித்தபோது என் நினைவுக்கு வந்தது. அந்தணன் என்ற ஒரு கதை. இது கு. அழகிரிசாமியின் வெந்தழலால் வேகாது என்கிற சிவபெரும் எரித்த சிவனது கதையை எனக்கு நினைவூட்டியது. ஒரு மன்னன் நீரை திருப்பி நாட்டை வளப்படுத்த முயன்ற கதை. வேட்டல், வேட்பித்தல், ஓதல், ஓதுவித்தல், ஏற்றல், ஈதல் என்ற அந்தணருக்கு சொல்லப்பட்ட தொழில்களை தலைப்பிட்டு கதையாக சொல்லுகிறார். பழந்தமிழ் சொற்களால் பயின்ற கதை அது. எவ்வகையான சொற்களையும் கொண்டு கதை பின்னும் ஜார்ஜ் ஜோசப்பின் ஆற்றலை பறை அறிவிக்கும் கதை இது. தற்காலத்தையும் வரலாற்றையும் இணைக்கும் புனைவு மொழி கைவரப்பெற்ற வல்லாளன் என்ற பின்னட்டை குறிப்புக்கு ஆதாரம் தருகிற கதை அந்தணன். சாட்சிகள் என்றொரு இன்னொரு கதை. இது விடுதலை போராட்ட கால பின்னணியை கொண்ட கதை. பரமேஸ்வர ஐயரின் மகளை ஒரு முசல்மான் வன்முறையாளரிடமிருந்து காப்பாற்றுகிறார். அவரது மகன் பரமேஸ்வர ஐயரின் காப்பாற்றப்பட்ட மகளை மனம் புரிய விரும்புகிறான். திருமணம் நடந்ததா என்கிற குறிப்பு கதையில் இல்லை. அதுதான் ஜார்ஜ் ஜோசப்பின் கதை சொல்லும் முறை. பரமேஸ்வர ஐயர் மறுத்துவிட்டார் என்றோ அதனால் மகன் கவலைப்பட்டார் என்றோ கதையில் இல்லை. ஆனால் பாலாம்பிகாவுக்கு மறுப்பில்லை என்பது மட்டும் கதையில் தெரிகிறது. இப்படித்தான் கதையை வாசகனிடத்தில் அவர் நகர்த்தி விடுகிறார். அப்புறம் இன்னொரு கதை, பன்றியை பற்றியோ பூனையை பற்றியோ எழுதவில்லை என்று சொன்னால் அவர் என்ன நவீன எழுத்தாளர்? நிர்தூளி என்கிற கதையில் பன்றி வந்து விடுகிறது. பன்றி இறைச்சியை விரும்பி சாப்பிடும் பாத்திரம் காட்டப்படுகிறது. பாதுகாப்பற்ற பன்றியின் சேய்களை அடித்து துவைக்கும் கருணையற்றவனும் காட்டப்படுகிறான். பைபிளில் பன்றி வருமிடங்கள் சுட்டப்படுகின்றன. பன்றி வளர்க்கும் ரம்யாவை காதலிக்கிறது ஒரு பாத்திரம். அதை மறுக்க முடியாமல் திருமணம் செய்து வைக்கிறது குடும்பம். இப்படி அமைகிறது நிர்தூளி என்கிற கதை. சர்வநாசம் என்ற பொருள்படும் தலைப்பு கதையோடு பொருந்துவது எனக்கு புரியவில்லை. கதையின் கடைசி வரிகள் போல. கடைசியிலே 2-3 வரி எனக்கு புரியல. ஒருவேளை கடைசி வரிகள் புரியாததால் கதை புரியவில்லையோ, அல்லது கதை பிடிபடாததால் கடைசி வரிகள் புரியவில்லையோ என்று தெரியவில்லை. வாசகர்கள் படித்து முடிவு செய்து கொள்ளுங்கள். ஷோபி என்கிற கதை. சோகச்சித்திரமே இல்லை என்று அவர் சொன்னார். ஆமாம், அந்த இதில் சோகச்சித்திரமே கதையில் எழுதுறதில்லை அப்படின்னும் ஒரு பாராட்டை அவர் முன்வைத்தார். சோகம் வேண்டாம் தான், ஆனால் அது வாசகனை பொறுத்து இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சோகமோ வருத்தமோ மகிழ்ச்சியோ கோபமோ எல்லாமே
படிக்கிற வாசகனை பொறுத்து இருக்கிறது. எல்லா விதமான எழுத்தாளன் எழுதுவதைத்தான் வாசகன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. அதான் ஆத்தர் இஸ் டெட் என்று சொல்லுகிற போது எழுதி முடிச்சதான் அவன் போயிடுறான். வாசகன் அவனது மன உணர்வு, அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி கதையை அவன் புரிந்து கொள்கிறான். ஷோபி என்கிற கதை ஒரு ஜீவனின் மேல் மற்றொரு ஜீவன் செலுத்துகிற தூய அன்பை பற்றிய கதை. அனாதை ஆசிரமம் ஒன்றுக்கு உணவளிக்கச் சென்ற கதை சொல்லி அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவள் பெயர் ஷோபி. இன்னொரு நாள் அவளை தேடிச் செல்கையில் ஆசிரமம் அழிந்துபட்டிருக்கிறது. அங்கே சமையல் செய்த பேரிளம் பெண் மாத்திரம் இருக்கிறாள். அவளிடம் பெரும் தயக்கத்திற்கு பிறகு அந்த ஷோபியை பற்றி விசாரிக்கிறான். எப்படி கேட்குறது? ஒரு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்க முடியுமா இவன்? அதனால் ரொம்ப தயக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஷோபியை பற்றி விசாரிக்கிறான். அவளை அனாதை ஆசிரமத்தில் வேலை செய்த நர்ஸ் ஏமாற்றி அழைத்து சென்று விட்டாள் அப்படின்னு அந்த சுப்பம்மா சமையல் அம்மாள் சொல்லுகிறாள். இருந்தும் அழைச்சிட்டு போயிட்டான், யாரோ நர்ஸ் அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுது. இருந்தாலும் இவனுக்கு தேடி போன பெண்ணை அங்கே இங்கேன்னு தேடுறான் இந்த கதை சொல்லி. இருந்தும் ஆசிரமத்தில் அவளை தேடுகிறான். கண்டடையாமல் தவிக்கிறான். காண்பவையெல்லாம் ஷோபியை போலவே தோன்றுகிறது. தொல்காப்பியத்தை வரும்ல, காண்பவையெல்லாம் அவையே பொருள். அதுபோல் இவனுக்கு பார்க்குறதெல்லாம் ஷோபியா இவனுக்கு தெரியுது. அப்பப்பா கண்ணில் நீர் தழும்பும்படி ஒரு சோக சித்திரத்தையே தீட்டி விட்டார் ஜார்ஜ் ஜோசப். உண்மையில் ஷோபிக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. புதுமைப்பித்தனின் காஞ்சனையை நினைவூட்டுகிற ஒரு கதை இது. ஷோபியை வேறொரு இடத்தில் தேடப்போவதாக சொல்லிவிட்டு திரும்பியவன் சமையலறையின் மயில் வடிவ ஜன்னலுக்கு பின் முன்பக்கமாக இழுத்து போடப்பட்ட சடையும் அதன் பச்சை ரிப்பனை ஒட்டி கண்களிலிருந்து தப்பிக்க முடியாத அந்த நீல் மச்சமும் வெளியரங்கமாயின. அவரோட வார்த்தை. குடிசையின் முகப்பு வாசலில் நைட்டியுடன் அவள் உடல் தென்பட்டது. கதவின் இடையில் தைக்கப்பட்டிருந்த தாழ்பால் பிடியின் பின்னே பிறை வளைவை போல நீண்ட வயிறு வெளிவந்து மறைந்தது. அங்கிருந்து அனிச்சையாய் திரும்பிய அவன் விழிகள் சுப்பம்மாவை திகிலுடன் சந்தித்தன. பார்வை பின்னேகி ஜன்னலை தீண்டுவிட்டு எதுவும் காட்சிப்படவில்லை என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு முன் வந்தது. அப்புறம் என்ன என்பது போல இருந்தது சுப்பம்மாவின் அசைவு. தொலைத்தலின் பாரம் நீங்கி தொலைந்து போவதின் துக்கம் கொண்டது அப்படின்னு எழுதுகிறார். இதோட கதை நின்று போயிருந்துச்சின்னு வைங்களேன், இந்த கதை காஞ்சனையாக மாறி இருக்காது. தேடி போன ஷோபி இல்லை என்கிற வருத்தத்தோடு கதை முடிந்து விட்டிருக்கோம். ஆனால் கையில் இருந்த தண்ணீர் நிறைந்த லோட்டாவை நீட்டிவிட்டு இந்த அம்மா சுப்பம்மா சொல்லுது, இங்கேயே இருப்போமான்னு தெரியல தம்பி, நீங்கள் இனியும் இங்கே வர வேண்டாம், நீங்கள் தேடுற எதுவும் இங்கே இல்லை, நீங்கள் தேடுற எதுவும் இங்கே இல்லை என்றார் சுப்பம்மா. அதிகாரம் அற்றிருந்த குரலை ஆமோதிக்கும் மனத்துடன் வெளியேறினேன் என்று கதை முடிகிறது. இங்கேதான் ஷோபி காஞ்சனையாகிறாள். திகிலுடன் கூடிய சுவாரஸ்யம், உண்மை எதுவென அறிய முடியாத மாயம் எல்லாம் சேர்ந்து கதையை எங்கேயோ கொண்டு சென்று விடுகிறது. நீண்ட நீண்ட வாக்கியங்களில் எழுதினாலும் வாசக மனம் வாக்கியத்தின் பின்னால் ஓடி தொடரின் சூட்சுமத்தை பிடித்து கொள்ளுகிறது. புனைவு மொழின்னு சொன்னார்ல, நடைன்னு ப்ரொஃபஸர் சொன்னார்ல, அதுதான் ஜார்ஜ் ஜோசப். அப்படி அவரோட ஒரு நீண்ட வாசகம் இது. ஒரு ஞாபக பாலமாக தோன்றும் வேலை இனிமை தரக்கூடிய காட்சிக்கு சொந்தமான நினைவின் மென் கீறலாகத்தான் அவளை நினைத்திருந்தேனா என்று வருந்தினேன். முடிச்சுட்டு போய் ஷோபியை பார்க்க முடியாமல் அவன் போகிறான். அப்போ அவன் நினச்சிக்கிறான், ஒரு ஞாபக பாலமாக தோன்றும் வேலை இனிமை தரக்கூடிய காட்சிக்கு சொந்தமான நினைவின் மென் கீறலாகத்தான் அவளை நினைத்திருந்தேனா என்று வருந்தினேன். ஒரு நீண்ட வாக்கியம், ஆனால் நீ வாக்கியத்துக்கு பின்னாலே போச்சிங்கன்னா அந்த சூட்சுமத்தை பிடிச்சிடலாம். பெருநெஞ்சன், இது அந்த கதை. பெருநெஞ்சனுடைய கடைசி கதை நெடி. பெருமாள் முருகனுக்கு பிடித்த கதை இது. பிறன்மனை நோக்கா பேராண்மை உள்ளவர்களுக்கு பிடிக்காமல் போகக்கூடிய கதை. இறுதியில்
பிறன்மனை நவையாமையைத்தான் கதை தூக்கி பிடிக்கிறது. பேருந்தில் வரும் லூர்துவின் மனைவி தவமணியை ரூட் விட பார்க்கிறான் பக்கத்து சீட்டுக்காரன். அதை தவிர்த்தாலும் அவனது வாசத்தை விட்டு முழுவதுமாக நீங்க முடியாமல் தவிக்கிறாள் தவமணி. சூழ்நிலையின் அபசுரத்தால் வாசனை நெடியாய் மாறத் தொடங்குகிறது. இதுதான் கதை. நுணுக்கமான உணர்வு தலங்களை என்னமாய் நடனமாடுகிறார் ஜார்ஜ் ஜோசப். நீங்கள் அந்த கதையை படித்தா தான் அவரோட டான்ஸை புரிஞ்சிக்க முடியும். கதையை படிங்க. சூழல், பின்னணி சொற்கள், பெயர்கள், இப்படி அனைத்தும் கிறிஸ்தவ பின்னணிகள். அவரோட கதைகள் எல்லாமே அப்படித்தான். ஆனால் இவை பொதுவான மனிதர்களின் கதைகள். விதவிதமான காட்சி பின்னணிகளில் கதை எழுதும் ஆற்றலை கொண்டவர் ஜார்ஜ் ஜோசப். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு பின்புலம், பொதுவாக கிறிஸ்தவ பின்புலம். அப்புறம் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு சூழல். ஒரு கதை மாதிரி இன்னொரு கதை இல்லை. ஆனால் பெரும்பான்மை கதைகள் கதை சொல்லியால் நகர்த்தப்படுகிறது. அச்சிறைக்கிழவன் என்கிற கதை நூலகச் சூழலை பின்புலமாக கொண்ட கதை. பெருநெஞ்சனுடைய கதைக்களம் இயல்பான ஒரு கிராமத்து டீக்கடையை பின்புலமாக கொண்டது. உபதேசியார் கதையோ அவரது பல கதைகளைப் போலவே கிறிஸ்தவ பின்னிலையில் தேவாலய சூழலை கொண்ட கதை. அடுத்த பட்டயம் கிறிஸ்தவ மருத்துவமனையில் நடக்கும் கதை. அந்தணன் என்கிற கதை சங்ககால சொற்களுடன் வனச்சூழலில் நடைபெறும் கதை. சாட்சிகள் கதை விடுதலை போராட்ட கால சூழலை கொண்டது. நிர்த்தூளி சாக்கடை ஓரம் உள்ள வாழ்சூழலை காட்டுவது. ஷோபி அனாதை ஆசிரம சூழலை கொண்டது. பேருந்தும் மருத்துவமனையுமான சூழல்களை காட்டுவது நெடி. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சூழல். ஒரு கதை போல இன்னொரு கதை கிடையாது. எல்லா கதைகளும் அவர் நன்கறிந்த கிறிஸ்துவ மாந்தர்களை பற்றிய கதைகள், ஆனால் மனிதர்களை பற்றிய கதைகள். அவரோட அந்த நடை பற்றி சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு நடை பாருங்கள். முல்லை யாழின் மயக்குமொழி விண்ணிலிருந்து வேட்டைக்கு வீழும் வல்லூரை போல் துரிதமாய் அவர்களை தாக்கியது. பிச்சுப்பூ மாலை சூடி மனம் கமழ வலுத்த கயிறுகளால் முன்னங்கால்கள் இரண்டும் கட்டப்பட்ட கவரி மாவை இடக்கையால் இழுத்தவராக ஊர் எல்லை அருகே வந்தார். இது ஒரு கதை. இது அந்தணன் ஒரு சொன்னல சங்ககால சொற்களால் இலக்கிய நடையால் அமைந்த கதை. அதில் வர்ற ஒரு வாக்கியம் இது. இதில் வலுத்த கயிறுகளால் முன்னங்கால்கள் இரண்டும் கட்டப்பட்ட கவரி மாவை இடக்கையால் இழுத்தவராகன்னு வருது. அதில் கவரி மான்னு சொல்கிறார்ல, அது என்னது? கவரி மா அப்படிங்கிறது வலுத்த கயிறுகளால் முன்னங்கால்கள் இரண்டும் கட்டப்பட்ட கவரி மா அப்படிங்கிறார். என்ன இந்த கவரி மா அப்படிங்கிறது என்ன விலங்கு அப்படின்னா, ஏதோ சொல்கிறீங்க. மா அப்படிங்கிறது விலங்கினுடைய பொது பெயர். எல்லா விலங்குக்குமே மான்னு பேர். யானைக்கும் மான்னு பேர், குதிரைக்கும் மான்னு பேர் இருக்கு. ஆனால் இந்த மா கவரிமான் அப்படிங்கிறது இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல திருக்குறளில், மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல. இந்த திருக்குறளுக்கு பொருள் எழுதினவங்க, மயிர் இல்லை அப்படின்னா அந்த கவரி மான் வாழ்வை இழந்துரும், அதுபோல் மானம் போச்சுன்னா உயிரை இழந்து விடுவார்கள் நல்ல மனிதர்கள் அப்படின்னு. அப்போது மயிர் போச்சுன்னா அந்த சில மான்கள் தன்னுடைய உயிரை இழந்துரும் அப்படின்னு எழுதிட்டான் கவரி மான் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அது கவரி மான் கிடையாது, அது கவரி மா தான். கவரி மாங்கிறது இமயமலை சாரலில் இருக்கிற எருமை போன்ற ஒரு விலங்கு. எருமை போன்ற ஒரு விலங்கு அதுதான் கவரி மா அப்படிங்கிறது. அது கவரி மான் கிடையாது, கவரி மா. அதான் இவர் தெளிவாகவே முன்னங்கால்கள் இரண்டும் மானை இப்படி யாராவது முன்னங்கால்கள் இரண்டும் கட்டிட்டு எழுதி போடுவாங்களா? இது ஒரு விலங்கு தான், பெரு விலங்கு. எருமை மாடாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆமாம் அது மாதிரியான ஒரு எருமை வகையை சேர்ந்த ஒரு இது. ஆமாம் அதுதான் அதுதான் இவர் அதை தெளிந்து இவர் எழுதுகிறார். அப்புறம் இவர் விதவிதமான மொழி நடைன்னு சொன்னல. அப்போது சங்ககால மொழி நடை சொன்ன இன்னொரு மொழி இது வருது, சாட்சிகள்ங்கிற கதையில் வருது. நிறை வயிற்றுடன் மரத்தில் கட்டப்பட்டிருந்த எங்கள் பசு பலத்த குரல் எழுப்பி
கத்தியது. நந்தி பகவான் தான் அப்படி கத்தி இருக்க வேண்டும், அவர்கள் விட்டு விட்டு ஓடிவிட்டனர் என்று மூச்சுரைப்புடன் சொல்லி முடித்தால் காவலர்களிடமும் இதையேதான் அவள் சொல்லியிருப்பதாக ஐயர் சாட்சி கூறினார். இது ஒரு வகையான நடை. இன்னொரு நடை சாதாரண கொலோக்கியல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நடை. பழனிசாமி பையதான் ஓட்டிகிட்டு வந்தான், பேரிகேட்டில் கொண்டு சாத்துவான்னு நினைக்கல. நல்ல வேலை 2 பேருக்கும் பெரிய அடி இல்லை. அவனுக்கு என்னோட ஒப்பிடுறப்ப சுத்தமாக இல்லை. அந்த பாதை வளவும் சுழியுமாக இருந்துச்சு. ராவு நேரம் ஆயிட்டதால் சரியாக தெரியல. ஆமாம், நீ ஏண்டி இவ்வளோ லேட்டு என்றான். அவளுக்கு அவன் பேசியதில் பாதிதான் புரிந்தது போல் இருந்தது. முன்னும் பின்னும் தொடர்ச்சி இல்லாமல் பேசுவதும் அதை பற்றி ஒன்றும் அவள் தெரிந்து கொள்ள விரும்பாதிருப்பதும் வாடிக்கைதான் என்பதால் மேலும் கேட்டு வைக்கவில்லை என்று அந்த கதையில் வருது. இது நெடி கதையில் வருகிற இந்த உரையாடல். ஜார்ஜ் ஜோசப் கதைகளை சொல்பவர் அல்ல, நிகழ்ந்த கதைகளை விவரிப்பவர். தமிழ் பரப்பில் கிடைக்கும் அத்தனை சொற்களாலும் விவரிப்பவர். அவரது எந்த சொல்லும் வழக்கத்தின் பாசி பிடிக்காதவை. ஜார்ஜ் ஜோசப்பின் எந்த வாக்கியமும் நேரடி வாக்கியம் இல்லை, கவனமாக படிக்க கோருவன. கொஞ்சம் சுற்றி வளைத்துத்தான் அவர் மூக்கை தொடுவார். அதுதானே இலக்கியம். நாளை மாலை மிதமான மழை கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிறது வானிலை அறிக்கை, அது இலக்கியம் இல்லை. இலக்கியமாக இருக்கணும்னா என்ன சொல்லணும்னா, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, அப்படி அதை சொல்லிடணும். அப்போ தான் மழை வருது அப்படிங்கிறத குறிப்பாகவும் இலக்கியமாகவும் சொல்கிறது. அப்படித்தான் ஜார்ஜ் ஜோசப்போட எல்லா எழுத்துக்களும். ஒரு இடத்துல சொல்கிறார், எடுப்பான தோற்றம் கொண்டவள் என்று சொல்ல முடியாதெனினும் ரூபியின் சாயல் ராமாவிடம் இருந்தது. இருப்பினும் ஒவ்வொரு முறையும் அழுத்தமாய் அண்ணா என்று விழிப்பது உடல் கூசச் செய்தது. தெரியுதில்ல இவர் என்ன பண்ணுறாரு, அவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிறது. விழிகளின் வழித்தடங்களை சொற்கொண்டு அழிப்பதிலே குறியாயிருந்தாள். இப்படி ஒரு கதையில் வரும். தான் அவளை பார்ப்பதை அவள் தவிர்க்க விரும்பி அல்லது தடுக்க வேண்டி அண்ணா அண்ணா என்று அழைத்து கொண்டே இருந்தாள் என்பதைத்தான் நவீன புனைவு மொழியில் இப்படி சொல்கிறார். விழியின் வழித்தடங்களை சொற்கொண்டு அழிப்பதிலே குறியாயிருந்தாள். இப்படி எல்லாம் அவரோட நடைகள். விவிலியத்தின் சொற்கள் கதைகள் பூராவிலும் விரவி கிடக்கின்றன. பைந்தமிழ் சொற்களுக்கும் பஞ்சமில்லை. முன்பே சொன்ன மாதிரி மம்மர், பலகனி, அழல் இப்படி சொற்கள். இரவின் கலங்கமின்மையை கண்டிக்கும் தோரணையுடன் மறைந்திருந்த எல்லா நிறத்தையும் பட்சித்து ஒரு கலவையாக்கி வெளியில் வீசி போட்டது சூரியன். இதில் சொல்ல புரியுதில்ல, பட்சித்து அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அதுதான் அவர் சொன்னார்ல விவிலிய சொற்கள், பைபிள் சொற்கள். பட்சித்து அப்படிங்கிறதுக்கு இன்றைய நவீன வாசகர்களுக்கு பொருள் புரியுமா? பட்சம்னா ஒரு தலை பட்சம், 2ஆம் பட்சம் அப்படிங்கிறது தான் புரியுமே தவிர, இந்த பட்சித்துங்கிறது பைபிள் படித்தவங்களுக்கு அது தெரியும். பட்சித்துனா சாப்பிட்டு அப்படிங்கிறது தான் பொருள். இதில் வரும் பட்சித்து என்கிற சொல் நவீன இலக்கியங்களில் காண கிடைக்காத சொல் அல்லது அதிகம் பயன்படுத்தப்படாத சொல். ஏன் கிரியாவின் தற்கால தமிழ் அகராதியில் கூட அந்த பட்சித்து அப்படிங்கிறது கிடையாது. பெரும்பாலும் விவிலியத்தில் கிடைக்கும் வார்த்தை இருக்கு வழக்கத்தில் இருக்கும். மலையாளத்தில் வழக்கத்திலேயே கூட இருக்கும். ஏன்னா பழந்தமிழ் சொற்கள் பூரா மலையாளத்தில் அப்படியே இருக்கு. ஆமாம், தாழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அங்கே கீழங்கிற பொருளில் அது இருக்குது, நம்மள்ட்டையும் இருக்குது. ஆனால் வழக்கில் இருக்குது அங்கே தாழை அப்படிங்கிறது. அது மலையாளத்தில் இருக்கும். மலையாளம் பழந்தமிழ் சொல், சங்க இலக்கிய இதோடு அங்கே அப்படியே நின்றுட்டுச்சு. நம்ம அப்புறம் வளர்ந்து கலந்து வேறு மாதிரி ஆகிட்டோம்னு வைங்களேன். அதனால் அங்கே இருக்கும். ஆமாம் ஆமாம். பட்சித்து என்பதிலிருந்து பிறந்தது தான் பட்சணம். பட்சணம்ங்கிறோம்ல, அதுலேருந்து தான் வந்தது. கட்டுவதிலிருந்து பிறந்தது கட்டணம் போல். அப்புறம் இன்னொரு சொல், மணிக்கணக்கில் ஊழ்கத்தில் லைத்திருப்பது போல் பலகணியிலே அமரத் தொடங்கினார் என்று ஒரு வாக்கியம் ஒரு கதையில் வருகிறது. ஊழ்கம், ஊழ்கம்னா தெரியுமா? ஊழ்குதல் என்பது தியானித்தல் என்ற பொருளில் பழங்காலத்தில் வழக்கில் இருந்தது. இன்று வழக்கில் இல்லாத சொல் அது. ஊழ் 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 ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அந்த ஊழ்கம் அப்படிங்கிறார். ஊழ்கம்ங்கிறது தியானத்தில். நீங்கள் அந்த வாக்கியத்தை படித்தா அந்த பொருள் தெரிஞ்சிடும். மணிக்கணக்கில் ஊழ்கத்தில் லைத்திருப்பதை போல பலகணியிலே அமரத் தொடங்கினார் அப்படிங்கிற இது ஒரு வாக்கியம். இன்னும் அந்த பத்தி படிச்சிங்கன்னா உங்களுக்கு சுலபமாகவே புரிஞ்சிடும். ஆக பட்சத்திலும் சரி ஊழ்கமும் சரி இடச்சூழலில் வாசகனுக்கு புரிந்துவிடும்.
உணர்ச்சி ஏங்க இதெல்லாம் எதுக்கு வார்த்தை? உணர்ச்சியை கடத்துறதுக்கு கடைசி ஏற்பாடு தான் சொல்லு. உணர்ச்சியை நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எல்லா உணர்ச்சியும் புரிஞ்சிடும், எல்லா உணர்ச்சியுமே புரிஞ்சிடும். பாரதியாரோட பாட்டு எல்லாமே உணர்ச்சி கவிதைகள் எல்லாத்துமே புரிஞ்சிடும். ஆனால் எல்லா சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பாரதியாரில் 40% சொற்கள் புரியாத சொற்கள், மீதி 60% தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு உதாரணம்லாம் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும், ஆயிடுச்சு. அதனால தான் நான் பாரதியோட பாடலுக்கு நான் அறிஞர் பொருள் கொடுத்து புத்தகம் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதை பாருங்கள். சொற்களை மிக கவனத்துடன் ஜார்ஜ் ஜோசப் கையாள்வதாகவே தெரிகிறது. ஒரு இடத்துல அவருக்கு ஒரு வாக்கியம், அவருக்கு ஒரு கண் முழுமையாக தெரியாது, மறுகண் சற்றே நொல்லை, அப்படி ஒரு வாக்கியம். பெரும்பான்மையானவர்கள் நொல்லைக்கண் என்பதை பார்வையற்ற கண் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல, அது பார்வை குறைபாடுடைய கண் அல்லது மாறுகண். நொல்குதல் என்கிற சொல்லுக்கு குறைதல் என்கிற ஒரு பொருள் உண்டு. அந்த வகையில் குறைந்த பார்வையுடைய கண் என்கிற பொருளில்தான் நொல்லைக்கண் என்கிற சொல்லாட்சி அமையும். அதை புரிந்து பயன்படுத்தி இருக்கிறார் ஜார்ஜ் ஜோசப். மத வாசனையற்ற பொது வாசகர்கள் மதம் சார்ந்த பல சொற்களை அவருடைய கதைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலான ஒன்று இஞ்சில் என்ற சொல். இஞ்சில்னா தெரியுமா? இதன் பொருளை அடிக்குறிப்பில் பைபிள் பார் விவிலியம் என்று அவர் போட்டிருக்கிறார். இப்படி வாசகர்களுக்கு புரியாத பல சொற்களுக்கு அவர் அடிக்குறிப்பில் பொருள் தந்துள்ளார். பைபிள் என்பது சரிதான். இன்னும் குறிப்பாக மைய நீரோட்டத்தில் உள்ள சன்னி முஸ்லீம்களின் கருத்துப்படி இது பைபிள் என்று சொல்லியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அப்புறம் வலங்கியூரின் முகப்பில் கட்டப்பட்டிருந்த குளத்தில் ஓலு செய்துவிட்டு கரையேறினார் என்றொரு வரி வருகிறது. இது முசல்மான்களுக்கு நன்றாக தெரியும், பொது வாசகர்களுக்கு அது தெரியாது. தொழுகைக்கு முன் முகம் கை கால் கழுவுவதை இது குறிக்கிறது என்று அடிக்குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பொது வாசகர்களுக்கு புரியாது என்று கருதுகிற பல சொற்களுக்கு அடிக்குறிப்பில் பொருள் தந்திருக்கிறார். வழக்கமாக சிறுகதைகளில் அப்படி தருவதில்லை. என்றாலும் கதையை புரிந்து கொள்ள நிச்சயம் இந்த அடிக்குறிப்புகள் உதவுகின்றன. அப்புறம் மெய்ப்பு இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் எளிய அப்படிங்கிற சொல் பல இடங்களில் எளிய அப்படிங்கன்னு வந்திருக்கு. அப்புறம் வலிய அப்படிங்கிற சொல் வழிய அப்படின்னு வந்திருக்கிறது. இது வேறு சில இடங்களில் வேகமாக புரிஞ்சிக்கலாம், சில இடங்களில் புரிகிறது கஷ்டமாக இருக்குது. அப்பனை மாதிரியே அழிச்சிக்கிறதுக்கு அழையிற, இங்கே அலையிறன்னு தானே வரணும், அழையிற, நான் என்ன செய்ய முடியும் போ என்று ஒரு பாத்திரம் பேசுகிறது. இது அழிச்சிக்கிறதுக்கு அலையிற என்றல்லவா இருக்க வேண்டும். இப்படி அப்புறம் இன்னொரு இடத்துல கால்கள் கனத்தன பிளிறு போல அசைந்தவாறு முன் சென்றேன். கால்கள் கனத்தன பிளிறு போல அசைந்தவாறு முன் சென்றேன் என்று அச்சிறை கிழவன் கதையில் ஒரு தொடர் வருகிறது. இது பிளிரா களிரா? அசைந்தவாறு முன் சென்றேன் என்று சொல்லுகிற போது அது களிராகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. களிறுனா யானை. ஜார்ஜ் ஜோசப்பின் கதைகள் வழமையான கதைகளைப் போல சிக்கல், முடிச்சு, அவிழ்ப்பு என்கிற நாடகீய தன்மையோடு அமைந்தவை அல்ல. சிறுகதையில் சொல்லப்பட்ட இலக்கணத்தோடும் அமைந்தவை அல்ல. பெரும்பாலும் சம்பவ விவரிப்புகளும் நேரடித்தன்மை கொண்டவை அல்ல. அதற்காக பூடகம் என்றும் சொல்லிவிட முடியாது. இதுதான் ஜார்ஜின் சொல் முறை. நாசரேத் இல்லம் என்கிற கதை 2 முதிர்கண்ணிகளுக்கு ஜெர்ரி என்ற கதை சொல்லி இளைஞன் உதவி புரியும் சம்பவ அடுக்குத்தான். ஆனால் அது கதையாக சுவாரஸ்யமாக இருக்கிறது. பெருநெஞ்சன் என்கிற நூலை முத்துக்கருப்பனாகிய மா அரங்கநாதனுக்கு ஜார்ஜ் ஜோசப் சமர்ப்பித்துள்ளார். மா அரங்கநாதன் தன் பாத்திரம் எல்லாவற்றுக்கும் முத்துக்கருப்பன் என்று பெயர் சூட்டி இருப்பது போல ஜோசப்பின் கதைகளில் வருகிற கதை சொல்லிகள் பலருக்கும் கேபா, ஜெர்சி என்கிற பெயரே பெரிதும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏன் அரங்கநாதன் ஜார்ஜை கவர்ந்தார் என்பதற்கான ஒரு கண்ணி பிடிபடுகிறது. எழுதாமல் இருக்க முடியவில்லை என்ற உணர்வு சுமையால் தான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிற ஜார்ஜ் ஜோசப் எழுத்தாளரா ஆய்வாளரா என்கிற கேள்வியை நான் கேட்டுக்கொண்டேன். அவருக்குள் இருப்பது படைப்பு மனம், அதுவும்
உணர்வை விரித்துச் சொல்ல துடிக்கும் படைப்பு மனம். ஆய்வு என்பது இப்போது அவர் புனைந்திருக்கிற வேடம், எழுத்தாளன் அணிந்திருக்கிற அங்கி. அதை அவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கலைந்து விடலாம். தேவைக்கேற்ப அதை அணிந்து கொள்ள அலமாரியில் மாட்டி விடலாம். அவரை பொறுத்தவரை எழுத்தாளன் என்பது நிரந்தரம், ஆய்வாளன் என்பது தற்காலிகம். அவர் எழுத்தாளராக மலர்வதையே நானும் விரும்புகிறேன். இந்த கதை சொல்லும் நீதி என்னவென்றால் என்று ஆரம்பித்து சான்றோர் சிந்தனை என்கிற அருள் அமுதத்தை வழங்கும் பழக்கம் நல்ல சிறுகதை ஆசிரியர்களிடம் கிடையாது. அந்த கெட்ட பழக்கம் ஜார்ஜ் ஜோசப்பிடமும் இல்லை. ஆனால் அத்தகைய நீதியின் சாரம் எல்லா கதைகளிலும் உரையாமல் இல்லை. வாசகனின் அனுபவத்திற்கு ஏற்ப அதை உணர்ந்து கொள்ள முடியும். மங்கி கேட்ச் என்கிற கதை அவரது பரிசு பெற்ற கதை அதற்கு ஒரு சாட்சி. ஜார்ஜ் ஜோசப் மானுட கீழ்மைகளை விமர்சிக்கிறார், உறவு சிக்கல்களை விவரிக்கிறார், மதம்சார் போலித்தனங்களை கிண்டல் செய்கிறார், பிறழ்வுகளை குற்றம் சொல்லாமல் எடுத்து காட்டுகிறார், எளியவர்களை வலியவர்கள் வதைக்கும் செயலை கண்டு காட்டுகிறார். இதனால் எல்லாம் அவர் தாராளராக, லிபரலாக கண்ணுக்கு தென்படுகிறார். சரி, அவர் இடதுசாரி தாராளரா வலதுசாரி தாராளரா என்கிற கேள்விக்கு பெருநெஞ்சனில் மேம்போக்காக பார்த்தால் நேரடியாக விடை இருக்குமிடம் எனக்கு தெரியவில்லை. எனினும் மதச்சடங்குகளை, அதிலிருக்கும் போலிமைகளை, மதத்தின் பெயரால் நடக்கும் ஏமாற்றுகளை கலைத்தன்மையோடு விவரித்து வாசகனுக்குள் அது தன் கருத்தை கடத்துகிறார் என்பதனால் இடதுசாரி தாராளராக இவரை கருதலாம். எனினும் இவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்படி நான் எச்சரிப்பதற்கு பெருநெஞ்சனில் இடமில்லை. ஆனால் அமெரிக்காவின் வலதுசாரி தாராளரான சார்ல்ஸ் கிரிக் கொல்லப்பட்டதற்கு இரங்கல் தெரிவித்து இருந்தார் ஜார்ஜ் ஜோசப். எந்த உயிரும் கொல்லப்படுவதற்கு, ஏன் எந்த எதிரியும் கூட கொல்லப்படுவதற்கு நாம் ஆதரவாக இருக்க முடியாது, கூடாது. அவரது இறப்பிற்கு நாம் வருந்துவது வேறு. கருத்துரிமை என்கிற பெயரில் மனிதகுலத்திற்கு ஆபத்தான செயல்களை வரவேற்பதாக அந்த வருத்தம் மேலெழும்பிவிடக் கூடாது. துப்பாக்கிகள் வைத்திருக்கும் உரிமையை அவர் கொண்டாடுகிறார் என்பதற்காக நாம் அவரை எதிர்க்கவில்லை. அமெரிக்காவின் சூழ்நிலையை அமெரிக்கரே நன்கு அறிவர். எனினும் ட்ரம்ப் ஆபத்தானவர் என்று நமக்கு தோன்றுகிறது. ட்ரம்ப் ஆதரிக்கும் ஒருவர் நல்லவராக இருக்கக்கூடும் என்றும் நம் மனம் நம்ப மறுக்கிறது. கலைஞன் எப்பொழுதும் துன்பப்படுபவர்களின் பக்கமே நிற்க வேண்டும். ஜார்ஜ் ஜோசப்பின் அத்தனை கதைகளும் துன்பப்படுபவர்களின் பாரத்தையே சுமக்கிறது, அவர்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறது என்றே உணர்வுகிறேன். இனிவரும் கதைகளும் அப்படியே ஆறுதலையே தரட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அறிவிக்கப்பட்டிருக்கும் டிஆர்பியில் தேர்வாகி அதிக ஓய்வு நேரம் கிடைக்கும் விரிவுரையாளராக வர வேண்டும். ஆசிரியராகிட்டு அப்போ நிறைய ஓய்வு கிடைக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி பயனாக்கி கொண்டு எழுத்தாளராக நின்றெறியும் சுடராக பிரகாசிக்க வாழ்த்துக்கள். வாய்ப்பு தந்த சீர்மைக்கு நன்றி, வணக்கம். தனது கூர்மையான விமர்சனத்தை எளிய நடையில் வழங்கிய ஆய்வறிஞர் பல அதியமான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.